இது என்னுடைய சேனல், நான் பேசுறேன் அப்படிங்கிற அந்த எண்ணமே வேணாம். நமக்குள்ள அது மாதிரி எண்ணமே வேணாம். ஏதாவது தப்பு பண்ணனா தப்பு பண்றேன்னு சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு, வித் ஆதாரத்தோட இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம சேனலுக்கு அனுப்பலாம். இல்ல ஃபோன் பண்ணி பேசலாம். இல்ல கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம். எதுக்கா இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இது வந்து நான் பேசுறேன், நான் ஏதோ சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்ம சேனலுக்கு. அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிலேருந்து நிறைய பேர் தாவேகாவில் வந்து அடுத்தடுத்து அப்படியே இணைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர், அதுவும் முக்கியமான விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்னு முக்கியமான நபர்கள் எல்லாமே தாவேகாவில் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தாவேகா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்தாங்க, நாங்க தூக்கி அப்படியே பெரிய பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னு கொடுக்காம அப்படியே அமைதியா வச்சிருந்தாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாம அப்படியே ரொம்ப அமைதியா வச்சிருந்தாங்க. ஸோ அதனால என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுகவிலேருந்து வரக்கூடிய நபர்கள் வரலாம், அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்து போகலாம், நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் அப்படின்னு அதிமுகவில் வெயிட் பண்ணிட்டு இருந்த நபர்கள் எல்லாம், என்னப்பா உள்ள போனவங்களுக்கு இன்னும் பதவி கொடுக்கல, நம்ம கொஞ்சம் அப்படியே சைலண்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் இப்போ நேத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுகவிலேருந்து வந்த முக்கிய நபர்களுக்கு, வேறு கட்சியிலிருந்து வந்த முக்கிய நபர்களுக்கு இதுதான் இவங்களுடைய பொறுப்பு, இதுதான் இவங்களுடைய பதவி அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு வந்து மாவட்ட அமைப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பேர்களை வேணா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன போஸ்டிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு நாமளே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கம்மியா கொடுத்துட்டாலும் கோச்சிப்பாங்க, ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாலும் தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கோச்சிப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது இல்ல. ஸோ அதுல சொல்லிடுறேன். விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு முன்னாள் அமைச்சர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ அவருக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியை கொடுத்துருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர், செந்தில் பாலாஜிக்கும் இவருக்கு தான் ஃபைட்டே. ஸோ அவருக்கு வந்து கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இசக்கி சுப்பையா, இப்ப நான் சொல்ற பேர் எல்லாமே அதிமுகவில் எனக்கு எம்எல்ஏ பதவி வேணாம், நான் தாவேகாவில் போறேன் அப்படின்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க, யோசிச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு வந்து தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. இது போக இப்ப நான் படிக்கிற பேர் எல்லாமே துணை பொதுச் செயலாளர் கொடுக்கப்பட்ட பேர்கள். மரகதம் குமரவேல், இவங்க வந்து மதுராந்தகம் தொகுதியில ஜெயிச்சவங்க. ஆனா எனக்கு இந்த எம்எல்ஏ பதவி வேணாம், நான் தாவேகாவுக்கு போறேன் அப்படின்னு வந்தவங்க. ஸோ இவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜகோபால், ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி என்னப்பா அவ்வளவு பெரிய பதவியா, அப்படியே பவர்ஃபுல்லான பதவியா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆனா மட்டமான பதவியா, ஒண்ணுமே இல்லாத பதவியா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஒரு கௌரவத்துக்காக இவங்களுக்கெல்லாம் நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம்ப்பா, எங்களை நம்பி வந்தாங்க, நாங்க ஓரங்கட்டி விடல, நாங்க கௌரவமா வச்சிருக்கோம். அந்த பதவியை வச்சு அவங்க அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனா கௌரவமா இருக்குமா அப்படின்னா கௌரவமா இருக்கும். ஸோ அதுதான் இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது. நீங்க உதாரணத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா, விசிகாவிலேயே ஒரு 10 துணை பொதுச் செயலாளர் போட்டிருப்பாங்க. இஷ்டத்துக்கு யாராருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. விசிகாவிலேயே 10 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க அப்படின்னா தாவேகாவில் 10 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ஸோ இப்போ இந்த பதவிகள் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதிமுகவிலேருந்து தாவேகாவுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சரிப்பா அந்த கட்சிக்கு போனதுக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்னும் அதிமுகவில் யோசிச்சுட்டு இருக்க சிவி சண்முகம் டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க, எஸ்பி வேலுமணி டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து இங்க ஒரு ஜம்ப் எடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இப்ப பதவி கொடுத்துட்டாங்க, ஆனா இடைத்தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களா, இவங்களெல்லாம் நிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு தாவலான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்றது வேணாலும் நடக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இங்க மாறினவங்களை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன், என்னை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதவிகளை பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு மேல என்ன பதவி கொடுக்க முடியும்? பொதுச் செயலாளர் தான் புசி ஆனந்த் இருக்காரு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய புசி ஆனந்தும் விஜய் அவர்களும் எவ்வளவு நாள்னு தெரியும். ஸோ அவருக்கு கீழே அடுத்த கட்ட துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்துறது தாவேகா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை பத்தி இப்ப தாவேகா நபர்கள் இதை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணும்ல, என்னப்பா இதை மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு தோணும், இல்ல வந்தவங்களுக்கு மரியாதை சரியா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும். அதை மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன பேச போறோம் அப்படின்னா, மாசு. இது வரைக்கும் மாசு வந்து எவ்வளவு பயங்கரமான ஆள் அப்படின்னு தெரியும். யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி
90% எல்லாருக்கும் தெரியும் மாசு தான் ஒழிச்சிருக்காரு அப்படின்னு. பட் ஆனா தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் மேல எந்த வழக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்படியே ரொம்ப சைலண்டா போயிட்டு இருந்தது. ஸோ நேத்தி சிறப்பு நீதிமன்றத்துல நம்ம மாசு அவர்கள் சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை வந்தது. ஒண்ணும் கிடையாது. இந்த வழக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். இவர் வந்து 2006 to 11ல சென்னை மேயரா இருந்தாரு. அப்போ இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சென்னை கிண்டியில இருக்கக்கூடிய சிட்கோ நிலத்தை வந்து கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தவருடைய நிலத்தை வந்து பத்திரத்தை அப்படியே மாத்தி மிரட்டி காஞ்சனா அப்படின்னு இவருடைய மனைவி பேர் வந்து காஞ்சனா. ஸோ அவருடைய பேர்ல மாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டார். ஸோ அந்த வழக்கு அப்படியே ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தது. 2019ல அந்த வழக்குல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வழக்கு போச்சு. திமுக ஆட்சி வந்ததுனால அந்த வழக்குல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருந்ததா, டெவலப்மெண்ட் ஏதாவது இருந்ததா அப்படின்னு தெரியல. பட் இந்த கேஸை சிபிசிஐடி விசாரிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த சூழல்ல இப்ப திரும்ப தாவேக்கு ஆட்சி நிறைய நாளா நடந்தது. 2006 to 11 எத்தனை வருஷமா நடந்தது பாருங்க. ஸோ அப்படி இருந்த சூழல்ல இப்ப தாவேக்கு ஆட்சி திரும்ப வந்த உடனே இந்த வழக்குல கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி நேத்தி வந்து அந்த சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணாங்கல்ல. ஸோ அதை வந்து நீதிபதி சஞ்சய் பாபா அவங்க தான் வந்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி. அவர்கள் வந்து காஞ்சனா, மா சுப்பிரமணியத்தோட மனைவி காஞ்சனா, மா சுப்பிரமணியம் 2 பேரையுமே நிக்க வச்சு உங்க மேல இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே இதை மாதிரி இந்த நபர்கள்ட்ட இருந்து நீங்க மிரட்டி இப்படி வாங்கியிருக்கீங்க, இவங்க வழக்கு போட்டிருக்காங்க, அந்த நிலத்தோட மதிப்பு இவ்வளவோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாசிச்சிருக்காங்க. வாசிச்சதுக்கு நம்ம அது முடிச்சதுக்கு அப்புறம் நீதிபதி அவங்க ப்ரொசீஜரை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதை மாதிரி நான் ஒண்ணுமே செய்யல. திமுக காரன் எவன் தான் உண்மையை ஒத்துருக்கான், நான் செஞ்சேன்னு எவன் தான் உண்மையை ஒத்துருக்கான், எவனும் ஒத்துட்டது கிடையாது. அப்படியே அப்பட்டமா அப்படியே கண்ணுல நம்ம பார்த்துட்டு இருந்தா கூட அது நான் இல்லைங்க, ஏஐ இல்ல வாய்ஸ் டப்பிங் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போற காலமே வந்துருச்சு இல்ல. அப்படிங்கிறப்போ மாசு ஒத்துப்பாரா, நான் பண்ணவே இல்லை, நான் வந்து வழக்கை வந்து ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு துணிச்சல்ல சொல்லியிருக்காரு. துணிச்சல்லாம் கிடையாது. வழக்கை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இழுக்கடிச்சோம் அப்படின்னா நமக்கு வயசாயிடும். அதுக்கப்புறம் நீதிமன்றமே பார்த்து வயசாச்சு இவர் என்ன பண்றது விட்டுரும், இல்ல ஆட்சி மாற்றம் ஏதாவது வரும் அப்படின்னு மாசு நினைச்சிட்டு இருப்பார்ல. ஸோ அதை மாதிரி தப்பிச்சிக்கிறதுக்காக நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா சொல்லுவாங்க. அதை தான் மாசும் சொல்லியிருக்காரு. பட் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாட்சிகள் விசாரணை இருக்கும்ல, இப்போ நான் சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குன்னு படிச்சுட்டேன், உங்க மேல குற்றச்சாட்டு இருக்குங்கிறத படிச்சுட்டேன். பட் சாட்சிகள் விசாரணையை நான் ஆகஸ்ட் 31 நடத்துறேன். ஸோ அப்போ திரும்ப இந்த கேஸ்க்கு ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப 31 சாட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேஸ்ல மா சுப்பிரமணியம், காஞ்சனா அவர்கள் 2 பேருமே இதுல குற்றவாளி. ஏன்னா அந்த பத்திரப்பதிவு நடந்தது காஞ்சனா பேர்ல தான் மாசு பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருக்கும் என்ன இந்த வழக்குல நீதிமன்றம் கொடுக்க போகுது, இல்ல வழக்கம் போல இப்ப ஒரு 15 வருஷமா இழுத்துட்டு இருக்குல்ல, அது இன்னும் 10-15 வருஷம் இழுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல, ஜூனியர் விகடன்லயே வந்திருக்கு அப்படின்னு வைங்களேன். நம்ம உதயநிதி கைது செய்யப்பட்டார்ல, அப்போ வந்து கூட வந்து நம்ம மாசு, நம்ம சேகர் பாபுலாம் வந்து சென்னையிலேருந்து உதயநிதி போற அந்த வெஹிக்கிள்லயே ஏறி கூட தஞ்சாவூர் போயிட்டாங்க, தெரியும்ல. ஸோ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாசு, உதயநிதி, இவங்க சேகர் பாபு எல்லாருமே வந்து போயிருக்காங்க. நம்ம எம்கே ஸ்டாலினை போயிட்டு அடிக்கடி மீட் பண்றாங்கல்ல. ஸோ அதை மாதிரி மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ எம்கே ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்து மாசுவையும் சேகர் பாபுவையும் விட்டு ஒரு காட்டியிருக்காங்க, திட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களை யாரு கூட போக சொன்னது, நீங்க ஏன் கூட போனீங்க, அட்வொகேட் யாராவது போனாங்களா, சரி ஓகே, நீங்க என்னத்துக்கு கூட போனீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. ஏன் கூட, ஐயோ நம்ம தலைவரை கைது பண்ணிட்டாங்க, நாங்க கூட போகாத மாதிரி இவங்க என்ன பண்றது அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு துர்கா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாலுமே விவரமா யோசிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா, இங்க சென்னையில மாவட்ட செயலாளர்னா நீங்க சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் நீங்க தான் இருக்கீங்க. அங்க கைது பண்ணி போறாங்கன்னா இங்க கூட்டத்தை கூட்டி சென்னையை ஸ்தம்பிக்க வைக்கணும்னா யார் வைக்கணும், நீங்க 2 பேர் தானே வைக்கணும். ஆனா நீங்க 2 பேரும் அங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா இங்க யார் கூட்டம் கூட்டுவா? அன்னைக்கு தஞ்சாவூர்ல கூட்டம் கூடுச்சு, ஆனா சென்னையில என்ன கூட்டம் கூடுச்சு, சென்னையை என்ன பண்ணீங்க கைது பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் டோஸ் விட்டுருக்காங்க. உண்மையா லாஜிக்கான பாயிண்ட் தானே. ஆனா நம்ம மாசும் சேகர் பாபு என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா எனக்கு தோணுது, நாம இங்க இருந்தோம் அப்படின்னா கூட்டம் கூட்டணும், அப்படியே ஏதாவது பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு காட்டணும், நம்ம கூப்பிட்டா ஒரு பையன் வரமாட்டான், மற்ற டிஸ்ட்ரிக்ட்லயாவது கொஞ்சம் பேர் வருவான், சென்னையில பார்த்தோம்னா 2 தொகுதி தான் நம்ம ஜெயிச்சது, 1 சேப்பாக்கு, இன்னொன்று துறைமுகம், மிச்சம் இருக்கக்கூடிய 14 தொகுதி டிவிக்கு ஓட்டு குத்துன்னு குத்தி வச்சிருக்காங்க. ஒருத்தனும் கூப்பிட்டா வரமாட்டான், எல்லாம் டிவிக்கு காரனா இருக்கான் சென்னையில. நம்ம இங்க இருந்தோம்னா அசிங்கப்பட்டோம் அப்படின்னு திட்டம் போட்டு தான் 2 பேரும், இல்லைன்னா போயிருக்க மாட்டாங்க. அந்த வெயில மொட்டை வெயில ஏன் 2 பேரும் ஏறி நான் தஞ்சாவூர் போறேன்னு போறாங்க. ஜூனியர் விகடன்ல வந்தது படித்தேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
ஸ்டாலினை இன்னும் கொஞ்சம் டம்மி பண்ண போறாங்க. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி வந்துட்டாரு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ கூட இல்ல அப்படிங்கிறப்போ இன்னும் கட்சிக்குள்ள ஒரு டம்மி பண்ண போறாங்களாம். என்ன அப்படின்னா செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க போறாங்களாம். ஸோ இது வந்து துர்கா ஸ்டாலினோட முடிவு. கணவர்கிட்ட பேசிட்டாங்க. இனிமே உதயநிதிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுதானே. அடுத்த எலெக்ஷன் சிஎம் கேண்டிடேட்னா உதயநிதி தானே. ஸோ அதுக்கு வந்து கடைசியில போய் வேலை செய்யறத இப்பவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிடுவோம். கட்சிக்காரங்க எல்லாமே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே உதயநிதி தான் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை வந்து இனிமே ஒரு பொறுப்பை உருவாக்கி அதுல இவரை உட்கார வச்சு, ஸோ அப்பாவுக்கு வந்து அப்படியே ஒரு மரியாதைக்காக அவர் தலைவரா இருப்பாரு. ஆனா ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறது உதயநிதி தான் அப்படிங்கிற ஒரு முடிவை திமுக எடுத்திருக்காங்களாம். இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நமக்கு தெரியும் திமுகவில் புதுசா ஒரு நபர் வந்து செயல் தலைவராக வருவாரு, இல்லை வேற ஒரு கேண்டிடேட் வருவாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது நடக்கக்கூடிய விஷயம் தான். இது தெரிஞ்ச விஷயம் தான். இது அப்படியே படிப்படியா நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போ இந்த தகவல் அப்படியே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது என்னுடைய சேனல், நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணமே வேணாம். நமக்குள்ள அது மாதிரி எண்ணமே வேணாம். ஏதாவது தப்பு பண்ணனா தப்பு பண்ணுறேன்னு சொல்லுங்க. இல்லை உங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது வித் ஆதாரத்தோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு அனுப்பலாம். இல்லை ஃபோன் பண்ணி பேசலாம். இல்லை கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். எதுக்காக இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இது வந்து நான் பேசுகிறேன், நான் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம சேனலுங்க. நன்றி.